கண்ணனை யாராவது பார்த்தீர்களா? செல்லுங்கள், என் கண்ணனை சென்று தேடுங்கள். கண்ணா! நான் வெகு தூரத்திலிருந்து வந்துள்ளேன். யசோதாவின் தாய் எனது பெரிய அன்னை. தாயே, நேற்று வந்த உங்கள் உறவினர் எடுத்து சென்றிருப்பாரோ? நேற்று உங்கள் தங்கை வந்திருந்தாரே. எனது தங்கையா? எப்பொழுது வந்தாள்? நான் வெண்ணெய் குடுக்க சென்ற போது நான் அவர்களை சந்தித்தேன். நம் இல்லத்திற்கு வரும் வழியையும் கேட்டார். ஒருவேளை அந்த கம்சனின் சதியாக இருக்குமோ? அவனுக்கு இவன்தான் என்று தெரிய வந்திருக்குமோ? ஆம், இது அவன் செயலாகத்தான் இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் தேடிவிட்டோம், ஆனால் கண்ணனை எங்கும் காணவில்லை. யசோதா, அருகிலுள்ள அனைத்து இடங்களிலும் பார்த்து விட்டோம். கண்ணனை எங்கும் காணவில்லை. கண்ணா! கண்ணா! மிகவும் அமைதியான குழந்தையாக இருக்கிறாயே. அதற்கு எனது இந்த உருவம்தான் காரணம். நான் எனது உண்மையான உருவத்தில் வந்துவிட்டால் அப்பொழுது புரியும். பயத்தால் நீ அழ ஆரம்பித்து விடுவாய். அற்புதம்! என்ன இது? இப்பொழுது கூட நீ பயப்படவில்லையே? பரவாயில்லை. எவ்வளவு அமைதியாக நீ என்னுடன் இருக்கிறாயோ அவ்வளவு அமைதியாக, அன்பாக நானும் உனது உயிரை பறித்து விடுவேன். இப்பொழுது நான் உனக்கு என் விஷம் நிறைந்த பாலை தரப்போகிறேன். அதை குடித்ததுமே நீ இறந்து விடுவாய். மகாராஜா கம்சனின் கட்டளையை நிறைவேற்றுவேன். அவரது காலனை அழிக்கப் போகிறேன். கண்ணா! கிருஷ்ணா, கண்ணா! கண்ணா! என் மகன் எங்கே இருக்கிறான் என்று தெரியவில்லையே. அங்கே சென்று பார். கண்ணா! சின்ன கண்ணன் எங்கே போய்விட்டான்? என்னை விடு! என்னை விடு! கண்ணா! கிருஷ்ணா! கண்ணா! கிருஷ்ணா! கண்ணா! என் மகன் எங்கு சென்று விட்டான்? கண்ணா! விடு! விடு! என்னை விட்டு விடு! எனக்கு வலிக்கிறது. என்னை விட்டு விடு! யாராவது என்னை காப்பாற்றுங்கள்!
இவன் என் உயிரை பருகுகிறான். கிருஷ்ணா எங்கும் காணவில்லையே. அந்த அலறல் சத்தம் அங்கே கேட்கிறது. கண்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா கண்ணா, யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். கண்ணா என்னை விடு. யாராவது என்னை காப்பாற்றுங்களேன். கிருஷ்ணா கண்ணா, ஏ பூதகியே, என் மகனை விட்டுவிடு. கண்ணன் எங்கே? என் கண்ணன் எங்கே? என் கண்ணா, கண்ணா, என் குழந்தை கண்ணா. கிருஷ்ணா கண்ணா, என் மகன் கண்ணனை காணவில்லை. நம்ப முடியவில்லை. பூதேகி எப்படி இறந்திருப்பாள்? அவள் மிகவும் சக்தி வாய்ந்தவளாயிற்றே. அப்படிப்பட்ட ஒரு மாயாவி அரக்கியை ஒரு ஒரு பாலகன் எப்படி கொன்றிருக்க முடியும்? மன்னித்து விடுங்கள் மகாராஜா. கண்ணன் அங்கே இருக்கிறான். ஒரு பச்சிளம் குழந்தை பூதகியையே கொன்று இருக்கிறதென்றால் அது ஒரு சாதாரண குழந்தை அல்ல. உனது தங்கையின் 8வது குழந்தையாக பிறக்கப் போகிறது உன்னுடைய காலன். அந்த குழந்தை உன்னை அழிக்கும். இவன்தான் தேவகியின் 8வது குழந்தை. இவன்தான் என்னுடைய காலன். இங்கே பார், அந்த குழந்தையை பற்றி வேறு ஏதேனும் தகவல் உள்ளதா? அக்குழந்தையின் பெயர் கிருஷ்ணன் மன்னா. கிருஷ்ணன். கிருஷ்ணா! கிருஷ்ணா! கிருஷ்ணா!